வணக்கம். நான் உங்கள் எமிலி. உலகப் புதுமழையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சிது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சுந்தரம் காலையிலேயே வீட்டின் திண்ணையில் அமர்ந்து சாலையையே பார்த்துக் கொண்டிருந்தார். இன்று அவரது பேரனும் பேத்தியும் ஊரிலிருந்து வருவதாகச் சொல்லியிருந்தார்கள். சுவரில் இருந்த காலண்டரை அவர் அடிக்கடி பார்த்தார். அன்றைய தேதியை ஏற்கனவே வட்டமிட்டு வைத்திருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் கடந்து போவது அவருக்கு யுகம் போலத் தோன்றியது. அவரது மனைவி லட்சுமி உள்ளிருந்து வந்து, இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துவிடுவார்கள், ஏன் இவ்வளவு பதற்றம் என்று கேட்டாள். லட்சுமிக்குள்ளும் அதே ஆவல் ஒளிந்திருந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. சமையலறையில் மணம் வீசியது. பேரக்குழந்தைகளுக்கு பிடித்த இனிப்புகளை லட்சுமி மிகுந்த கவனத்துடன் தயார் செய்து கொண்டிருந்தார். அவர்களின் வருகைக்காகவே காத்திருப்பது போலிருந்தது. சுந்தரம் தோட்டத்திற்குச் சென்று மரத்திலிருந்து பழுத்த மாம்பழங்களை பறித்து வந்தார். தன் பேரப்பிள்ளைகள் கைகளால் இந்த மாம்பழங்களை உண்ணும் அழகை பார்க்க அவர் விரும்பினார். அது அவருக்கு ஒரு தனி மகிழ்ச்சியைத் தரும். அலமாரியில் இருந்த பழைய பொம்மைகளை எடுத்து துடைத்து வைத்தார் சுந்தரம். அவை பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்தன. இப்போது மீண்டும் அவற்றுக்கு உயிர் வரப்போகிறது. திடீரென வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இருவரும் ஆர்வத்துடன் வாசலை நோக்கி ஓடினர். அவர்களின் முகத்தில் ஆவல் கலந்த மகிழ்ச்சி. காரில் இருந்து ஆதவனும் மாலினியும் குதித்து இறங்கி, தாத்தா, பாட்டி என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தனர். அந்தச் சத்தம் வீட்டை உயிர்ப்பித்தது. நிசப்தம் நீங்கி ஆரவாரம் எழுந்தது. ஆதவன் ஓடி வந்து சுந்தரத்தின் கால்களைக் கட்டிக்கொண்டான். அந்தத் தீண்டலில் சுந்தரம் தன் வாழ்நாள் களைப்பை மறந்தார். ஒரு புதிய சக்தி அவர் உடலுக்குள் ஊடுருவியது. மழலைகள் அவரைத் தொட்டபோது அவருக்கு உடல் சிலிர்த்தது. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் என்ற குரலின் உண்மை அவருக்கு புரிந்தது. அது ஒரு தெய்வீக உணர்வு. லட்சுமி தன் பேத்தி மாலினியை தூக்கி அணைத்து உச்சி முகர்ந்தார். பேத்தியின் கூந்தல் மணம் அவருக்கு உலகிலேயே சிறந்த வாசனையாகத் தோன்றியது. அது அன்பின் நறுமணம். குழந்தைகள் தங்களது மழலை தமிழில் பள்ளியில் நடந்த கதைகளை துள்ளிக் குதித்துக் கூறினர். அந்த வார்த்தைகள் இசையை விட இனிமையாக இருந்தன. வீடே அவர்களின் குரலால் நிறைந்தது. ஆதவனின் சத்தமான பேச்சு, மாலினியின் மெல்லிய சிரிப்பு என அவர்களின் மழலை மொழி சுந்தரத்தின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்ற வரிகள் அவர் நினைவுக்கு வந்தன. அதை அவர் முழுமையாக உணர்ந்தார். மாலையில் சுந்தரம் திண்ணையில் அமர்ந்து குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லத் தொடங்கினார். ஆதவனும் மாலினியும் அவரைச் சுற்றி நின்று வியப்புடன் பார்த்தனர். அவர்களின் கண்கள் கதையில் மூழ்கியிருந்தன. சுந்தரம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வயல்வெளி பக்கம் மெதுவாக நடந்து சென்றார். ஆதவின் பிஞ்சு விரல்கள் அவர் கையை பற்றிக் கொண்டன. மாலினி பக்கத்தில் நடந்து வந்தாள். இரவில் மொட்டை மாடியில் அனைவரும் அமர்ந்து நிலாச் சோறு சாப்பிட்டனர். லட்சுமி குழந்தைகளுக்கு உருண்டை பிடித்துக் கொடுத்தார். நிலவொளியில் அந்த உணவு மேலும் சுவையாக இருந்தது. விளையாடி தீர்த்த ஆதவனும் மாலினியும் இறுதியில் சுந்தரத்தின் மடியில் தலை சாய்த்து உறங்கினர். அவர்களின் அமைதியான சுவாசக் காற்று அவர் மீது பட்டது. அது ஒரு தாலாட்டு போல இருந்தது. திருவள்ளுவர் அன்றே சொன்னது எவ்வளவோ உண்மை. பிள்ளைகளின் மெய் தீண்டுவது உடலுக்கு இன்பம், அவர்கள் சொல் கேட்பது செவிக்கு இன்பம். இது காலங்கடந்த உண்மை. சுந்தரம் அமைதியாக அமர்ந்து யோசித்தார். செல்வம், புகழ் எதையும் விட இந்த தீண்டலும் சொல்லும் தான் பெரிய இன்பம் என்று உணர்ந்தார். அது நிஜமான வாழ்வியல் அர்த்தம். அந்த வீடு மீண்டும் ஒரு முழுமையான கோகுலமாக மாறியது. அன்பு ஒன்றே அந்த வீட்டின் அஸ்திவாரமாக விளங்கியது. குழந்தைகள் அந்த அன்பின் இதயமாக இருந்தனர். இது உங்கள் எமிலி. நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.